பாரதி, இந்த ஆக்சிடென்ட்ல உனக்கு குழந்தை பெற பாக்கியத்தை இழந்துட்ட. இதுக்கெல்லாம் டிஸ்டர்ப் ஆகாத பாரதி. இது ஒரு பெரிய குறையே இல்ல. நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடக்காமலேயே இந்த குறையெல்லாம் இருக்கு. நான் அதுக்காக கவலைப்படல வேண்பா. இதுவும் ஒரு வகையில நல்லதுதான். இப்படி ஒரு குறை உள்ளவன எப்படி ஏத்துப்பாங்க, எப்படி கல்யாணம் பண்ணிப்பாங்க? அதனால இப்படியே ஹேமா ஞாபகத்துல மிச்ச காலத்தை கழிச்சிடுறேன். ஹே பாரதி, நீ அப்படிலாம் சொல்லக்கூடாதுடா. உனக்கு என்னடா குறை? யாரும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலனா என்ன? நான் உன்னை கட்டிக்கிறேன் பாரதி. நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை செலுத்தி சந்தோஷமா வாழலாம்டா. இல்ல வெண்பா, நீ உன் லட்சியத்துல பின்வாங்க கூடாது. வெளிநாடு போய் கைனகாலஜி படிக்கிறது தானே உன்னோட லட்சியமே. அதை பாரு, நான் இப்படியே இருப்பேன். நான் திரும்பி வர வரைக்கும் நீ இப்படியே இருப்பியா பாரதி? ஆமா, நான் எப்பவும் இப்படியே தான் இருப்பேன். அப்ப நான் திரும்ப வந்து நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். முதல்ல படிப்பை பாரு. எப்பவும் மனசுல வச்சுக்கோ பாரதி, எப்பவும் நான் உனக்காக இருப்பேன்டா. நீ இப்படி சொல்றது எனக்கு பிடிச்சிருக்கு வேண்பா. ஆனா எப்பவுமே நம்ம ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். எனக்கு ஒரு வாக்கு கொடு முதல்ல. நீ இப்படியே இருந்தனா என்ன கட்டிக்கிறேன்னு வாக்கு கொடு. சரி, நான் இப்படியே தான் இருப்பேன். நீ படிச்சு முடிச்சுட்டு வர்ற வரைக்கும் நான் இப்படியே இருந்தா நம்ம அப்போ பேசிக்கலாம். இத நான் அஷூரன்ஸா எடுத்துக்கிறேன் பாரதி. அது கொலைன்னு நினைக்கவே இல்ல சித்தப்பா. கொலை இல்லாம வேற என்னது? தண்டனை. அவளுக்கு என்னோட காதல் தெரியலனா பரவாயில்ல. சரி, இவளுக்கு நம்ம மனசு புரியல, புரிய வைக்கலாம் அப்படின்னு ஏதோ பொறுமையா நிதானமா எடுத்து சொல்லிருப்பேன். ஆனா அவ என் காதலுக்காக தூது போனவ. அவள பாரதி காதலிச்சான், அது அவளோட தப்பு இல்லையே. தப்பு இல்லையா? சரி, காதல் அவளோட தப்பு இல்ல. அவ சொல்லிருக்கணும்ல, வெண்பா உன்னை விரும்புறா, உயிருக்கு உயிரா விரும்புறான்னு சொல்லிருக்கணும்ல. அட்லீஸ்ட் அவ காதலிக்கிறதுனால என்னால உன் காதலை ஏத்துக்க முடியாது பாரதி அப்படின்னு ஹேமா சொல்லிருக்கணும்ல. பாரதி என்ன ப்ரொபோஸ் பண்ணிட்டான்னு என்கிட்ட வந்து சொல்றா. சரி, நீயும் லவ் பண்றீன்னு சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா, இல்ல நீ என்ன புரிஞ்சுக்க மாட்ற அது இதுன்னு சொல்லி மழுப்புறா, தயங்குறா. வேண்டான்னு ஸ்ட்ராங்கா சொல்லணும்ல சித்தப்பா. வெம்பா, சின்ன வயசுல இருந்து உனக்கு ஒரு கெட்ட குணம் இருக்கு. நியாயத்தை உன் பக்கம் வளைச்சிக்கிறது அது ரொம்ப தப்பு, தெரியுமா? ஆனா என் விஷயத்துல தப்பாகலையே. பாரதி என்ன காதலிக்கிறான்னு ஹேமா சொன்னா. மேபி அவ மனசுக்குள்ளே அது இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அந்த காதலை சொல்லி அதை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடியே பாவம் செத்து போயிட்டா. அப்ப யாரோட நியாயம் ஜெயிச்சது சொல்லுங்க? வெம்பா, பாவங்கிறது உண்டியில காசு சேர்க்கிற மாதிரி. அது சேர்க்கும் போது ரொம்ப சிறுசா இருக்கும், ஆனா உடைச்சு வெள்ள வரும்போது மலை மாதிரி குவிஞ்சு இருக்கும். அந்த மாதிரிதான் நீ உன் பாவத்தை சேர்த்துக்கிட்டு இருக்க. அட போங்க சித்தப்பா. முன்னெல்லாம் சித்தப்பா இருக்காரு, நமக்கு பாதுகாப்பா இருக்கும்னு தோணும். ஆனா இப்போ அட்வைஸ்ங்கிற பேர்ல போர் அடிக்கிறீங்க. இங்க பாருங்க, நான் விதிய நம்பல,
கடவுளை கூட நம்பல, இன்னொரு பிறவி இருக்குன்னு நம்பல. இந்த ஒரு பிறவிதான், அதுவும் பாரதிக்கான பிறவி. ஒண்ணு இதுல போராடி பாரதி அடைஞ்சு பாரதி கூட சந்தோஷமா வாழணும், இல்ல பாரதிக்காக போராடியே சாகணும். இந்த பாரு வெம்பா, உங்ககிட்ட இருக்க அழகு, அறிவு, படிப்பு, நாகரிகம், இது எதுவுமே சாதிக்காத ஒரு விஷயம் கண்ணம்மா கிட்ட ஏதோ ஒரு அட்ராக்ஷன் சாதிச்சிருக்கு. அதை கண்ணம்மா அழிக்கிறது மூலமா சாத்தியமாகும் நினைச்சேன்னா அது கண்டிப்பா நடக்காது. சித்தப்பா இப்போதான் சொன்ன, மறுபடியும் அட்வைஸா? பாரதி என்னால மறக்க முடியாது. பாரதிக்கும் எனக்குமான காதலுக்கு துரோகம் செய்யறவங்க யாரா இருந்தாலும் அவங்கள நான் அழிச்சிருவேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் குத்திடுவேன், கொன்னுடுவேன் சொல்றது எந்த விதத்துல நியாயம்? நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. இந்த பாரதி மேல இருக்கிற பைத்தியக்காரத்தனமான காதலை மறந்துட்டேன்னு வையேன், உன்னோட லைஃப் வேற லெவல்ல இருக்கும், உன்னோட கெரியர் அதோட ஃபென்டாஸ்டிக்கா இருக்கும். என் கரியர் ஃபென்டாஸ்டிக்கா மாற வேணாம், என் வாழ்க்கை பாரதியோட சேர்ந்து ஃபென்டாஸ்டிக்கா மாறினா போதும். ஒன்னு சொல்றேன்னு தெரிஞ்சுக்கோங்க சித்தப்பா, பாரதி நான் என்ன சொன்னாலும் பிளைண்டா நம்புவா. அந்த முரட்டு நம்பிக்கை எனக்கு போதும். சரியான சமயம் பார்த்து அவனுக்கும் கண்ணம்மாக்கும் இடையில அந்த நம்பிக்கைய உட்கார வச்சு அவங்களுக்குள்ள காதல் இருக்குல்ல, காதல், அந்த காதல உடைப்பேன். அத உடைச்சாலே பாரதிக்கு என்ன விட்ட வேற ஆப்ஷனே இல்ல சித்தப்பா, என் கிட்டதான் வந்தாகணும், அவ்வளவுதான். இவளை என்ன சொல்லி புரிய வைக்கிறது? கண்ணம்மா, ரொம்ப முக்கியமான விஷயம் படிச்சிட்டு இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாத. ஏய், என்ன கோலம் அது? ஏய் பாரதி. ஏய் பாரதியா? என்ன சொன்ன? ஏய் பாரதின்னு சொன்ன. ஏய், என்ன விளையாட்டா? கொஞ்சம் இடம் கொடுத்தா ரொம்ப தான் போற. அப்படிதான் கூப்பிடுவேன். ஆமா, ஏய் பாரதி. அடிங் போட்டனா பாரு. இந்த சௌந்தர்யம் மேலயே கை வச்சிருவியா? படவா, என்ன திமிரு உனக்கு? சௌந்தர்யாவா? என்ன சொல்ற? அப்ப நீ எனக்கு என்ன அம்மாவா? இல்ல, பொண்ணு. ஓ, பொண்ணு சௌந்தர்யா. என் பொண்ணு சௌந்தர்யாவா? என்ன உளர்ற? ஆமா, உனக்கு ஒரு குழந்தை பிறந்தா, அதுவும் ஒரு பொம்பளை புள்ள பிறந்தா, அதுக்கு ஆசாசியா உங்க அம்மா பேர் வைக்க மாட்ட? அட சொல்லுப்பா, உங்க அம்மா பேர் வைக்க மாட்ட? வெப்பல்ல, அந்த பொண்ணுதான் நான். குழந்தை பிறந்தா தானே? ஐயோ பாரதி மாமா, பிறந்திருக்குன்னு வச்சுக்க, அந்த குழந்தையே நான் தானே வச்சுக்க. உனக்கு குழந்தைனா இவ்வளவு பிடிக்குமா கண்ணம்மா? பிறக்காத குழந்தைக்கு பேர் வச்சு அழகு பார்க்கணும்னு நினைக்கிறியா, இல்ல அந்த குழந்தையாவே நீ மாறணும்னு ஆசைப்படுறியா? பாத்தியா பாத்தியா, அம்மா பேர்ல பொண்ணுன்னதும் உன் கண்ணும் மனசும் கலங்குது பாரு. ஆமாண்டி. உன்னோட குட்டி பொண்ணு சௌந்தர்யா எப்படி அழகா இருக்கேனா? அழகா இருக்க கண்ணம்மா. ஐயோ, இப்ப நான் கண்ணம்மா இல்ல, சௌந்தர்யா. 3rd ஸ்டாண்டர்ட் A செக்ஷன். ஓ, சௌந்தர்யா 3rd ஸ்டாண்டர்டா? சரி, எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க? நான் பாரதி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிக்கிறேன். அப்போ நிறைய ஹோம்ஒர்க்லாம் கொடுப்பாங்களே? ஆமா, என் கை உடைஞ்சு போற அளவுக்கு கொடுப்பாங்க. ஐயோ, அப்ப சௌந்தர்யா பாப்பா என்ன பண்றீங்க? இங்க ஓரமா உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணுவீங்களா? பாரதி அப்பா இந்த ஆர்டிகல் படிச்சு முடிச்சுட்டு உங்க கூட வந்து விளையாடுவாங்க. ஓகே? சௌந்தர்யா சேட்டைக்காரியாச்சே, படிக்க மாட்டாளே. வேற என்ன பண்ணுவா? எல்லாரையும் ரூல் பண்ணுவா. டேய் பாரதி, நான் உன் அம்மாடான்னு சொல்லுவா. மிரட்டுவா. அப்ப மிரட்டு. நான் மிரட்ட மாட்டேன். மிரட்ட மாட்டியா? வேற என்ன பண்ணுவ? ஓட ஓட மிரட்டுவேன். ஏய் கண்ணம்மா குடுத்துரு. நான் கண்ணம்மா இல்ல, சௌந்தர்யா. சௌந்தர்யா, ஒழுங்கா அதை குடுத்துரு, நான் படிக்கணும். ஏய், நான் தூக்கி போட்டுவேனே. சௌந்தர்யா நில்லு, அடி வாங்க போற.
நான் தர மாட்டேன். சௌந்தர்யா நில்லு ப்ளீஸ். ஏய் முக்கியமான ஆர்டிகல் அது. ஏய், தர மாட்டேன். ஏய் சௌந்தர்யா சௌந்தர்யா வாங்க வாங்க வந்து வாங்கிக்கோங்க. ஏய் அறிவு சௌந்தர்யா நான் கூப்பிட்டா இங்க பாரு சௌந்தர்யா. ஏய் சௌந்தர்யா வாங்க, வாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ். ஏய் சௌந்தர்யா இது என்ன விளையாட்டு? இல்லம்மா, எங்களுக்கு குழந்தை பிறந்தா உங்க பேரை வைக்கணும்னு விளையாட்ட பேசிட்டு இருந்தோம், அவ்வளவுதான். நீங்க கூடி சிரிச்சு விளையாட ஏன் பேர் தான் உங்களுக்கு கிடைச்சதா? என்னம்மா நீங்க? இது ஒரு சின்ன விஷயம், இதுக்கு போய் இவ்ளோ கோச்சுக்கிறீங்க? எதுடா சின்ன விஷயம்? எது சின்ன விஷயம்? ஏன் பேரை இவளுக்கு வச்சு நீ அழகு பாப்ப, அத நான் சின்ன விஷயம்னு விட்டுட்டு போணுமா? சௌந்தர்யா தயவு செஞ்சு இதை பெருசு பண்ணாத. இது இயல்பான ஒரு விஷயம் தானே. எதுங்க இயல்பு? தாத்தா பாட்டிங்க பேரை பேரம் பேத்திக்கு வைக்கிறது இயல்பான விஷயம் தானே. அந்த மாதிரி பேர் வைக்கிறது நம்ம பண்பும் கூட. இது பாருங்க, அவன் வச்சது ஏன் பேரு, அதுவும் யாருக்குங்க வச்சிருக்கான்? சௌந்தர்யாங்கிற ஒரு பேருக்கே ஒரு தகுதியும் தராதரமும் இருக்கு. இங்க பாருங்க சித்தி, வீட்டுக்கு தெரியாம ஓடி போய் கல்யாணம் பண்ணவங்க கூட குழந்தை பிறந்தா பெத்தவங்க பேர் தான் வைப்பாங்க. இதுல எல்லாம் குறை கண்டுபிடிக்கிறீங்க. இப்ப பாரதி ஆமா எனக்கு குழந்தை பிறந்தா நான் சௌந்தர்யா தான் பேரு வைப்பேன்னு சொன்னா யாரும் எதுவும் கேட்க முடியாது. பிறக்கிறது பாரதியோட குழந்தையா மட்டும் இருக்காது. அப்படி ஒரு பேர் வைக்கிறது எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. அது தெரிஞ்சும் இப்படி ஒரு பேரை வச்சு இவள அந்த பேர்ல கூப்பிடானா என் மேல இவனுக்கு எவ்வளவு அலட்சியம் இருக்கணும். அலட்சியம்லாம் இல்லம்மா. அன்பு சித்தி, காலகாலத்துக்கும் அம்மாவோட பேர் தன்னோட நிலைச்சு நிக்கணுங்கிற அன்பு. நான் தான் ஏன் புள்ளன்னு உருகிக்கிட்டு இருக்கேன். அவன் பாசெல்லாம் தொலைஞ்சு போய் ரொம்ப நாளாச்சு. அப்படி அவனுக்கு உண்மையிலேயே என் மேல பாசம் இருந்துச்சுன்னா ஏன் விருப்பத்தை மீறி இப்படி ஒரு கல்யாணத்தை அவன் பண்ணிருக்கவே மாட்டான். பாரதி மாமா மேல எந்த தப்பும் இல்ல. நான் தான் இந்த விளையாட்டை ஆரம்பிச்சு வச்சேன். தப்பு என்னோடதுதான். இதுக்கு திட்டுறதுனாலும் தண்டிக்கிறதுனாலும் என்ன தண்டிங்க. இப்ப புரியுதாடா? அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். இல்லனா இப்படிதான் ஆடக்கூடாத ஆட்டம்லாம் ஆடும். இன்னொரு தடவை இது இப்படியே ஆடுச்சுன்னா அப்புறம் நான் எப்படி இருப்பேன்னு சொல்ல முடியாது. அம்மா இது ஒரு சாதாரண விஷயமா, இதுக்கு போய் ஏன் இவ்ளோ? உனக்கு எல்லாமே சாதாரண விஷயம் தான்டா. அப்பா அம்மாக்கு தெரியாம கல்யாணம் பண்றது சாதாரண விஷயம். ரோட்ல இருக்கிறவங்க மாதிரி கார் ஷெட்ல குடும்பம் நடத்துறது சாதாரண விஷயம். எந்த ஃபங்க்ஷன்னாலும் தராதரம் இல்லாம ஜோடியா போறது சாதாரண விஷயம். ஆனா நான் அப்படி இல்ல. இந்த பேரும் அந்தஸ்தும் கிடைக்க நிறைய உழைச்சிருக்கேன், நிறைய விலை கொடுத்திருக்கேன். அத இந்த மாதிரி ஒருத்தி உபயோகிக்க நான் கண்டிப்பா விட மாட்டேன். சௌந்தர்யா இன்னைக்கு கண்ணம்மா உன் பேரை வச்சுக்கிட்டதால நீ கோபப்படலாம். ஆனா நாளைக்கே அவளுக்கு பிறக்க போற குழந்தைக்கு உன் பேரை வச்சா உன்னால எதுவும் கேட்க முடியாது. சரி அவங்கவங்க போய் அவங்கவங்க வேலையை பாருங்க.
கண்ணம்மா தயவு செஞ்சு அழாதம்மா. அப்படி உனக்கு குழந்தை விளையாட்டு விளையாடணும்னா ஒரு ஆம்பளை புள்ளைய பெத்துக்கோ, அதுக்கு வேணும்னு பேரை வச்சு சத்தம் போட்டு கூப்பிடு. ஓகே? சரி போங்க, எல்லாரும் போங்க. போ அறிவு. கண்ணம்மா அழுவாத கண்ணம்மா. கண்ணம்மா அதான் ஹாலி அழ வேண்டியதெல்லாம் அழுது முடிச்சிட்டல்ல, அப்புறம் எதுக்கு இன்னும் அழுதுட்டு இருக்க? இல்ல, தேவையில்லாம பாரதி மாமாவுக்கு திட்டு வாங்க வச்சுட்டேன். விளையாட்டு ஏதோ பண்ண போய் இப்படி ஆயிடுச்சு. அப்போ இதெல்லாம் விளையாட்டு தானா? அடி பாவி, இது விளையாட்டுன்னு சித்திக்கு தெரிஞ்சிச்சுன்னா எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பாங்க தெரியுமா? அவங்கதான் கோவப்பட்டுட்டாங்களே, இனிமே இப்படி எல்லாம் விளையாடக்கூடாதுன்னு சொன்னாங்களே. குடுக்கணுமா? உனக்கு புள்ள பிறந்தா சௌந்தர்யான்னு பேர் வைப்பியா மாட்டியா? போ அறிவு, நானே மன கஷ்டத்துல இருக்க, நீ இப்படி ஒரு கேள்வி கேக்குற? கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. நாளைக்கு உனக்கு ஒரு குழந்தை பிறந்தா சௌந்தர்யான்னு பேர் வைப்பியா மாட்டியா? நிச்சயமா வைப்பேன். சூப்பர் கண்ணம்மா. கொண்ட கொள்கையில நீ உறுதியா இருக்கணும், அப்போதான் ஜெயிக்க முடியும். நீ நினைச்ச மாதிரியே உனக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கும், அதுக்கு சௌந்தர்யான்னு பேரும் வைப்ப. சரி, சௌந்தர்யான்னு பேர் வச்சுட்ட, புள்ளியும் வளர்ந்துருச்சு, அதை எப்படி கூப்பிடுவ? அது எப்படி கொஞ்சுவ? ஐயோ போதும்பா, இப்படி விளையாடிதான் மாட்டிக்கிட்ட, மறுபடியும் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் போ. இந்த பாரு கண்ணம்மா, நல்ல விஷயங்களை கற்பனை பண்ணணும், அப்போதான் நம்ம நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்கும். வேணா சாமி, ஆளை விடு. பால் பொங்க போது அது பாரு. இங்க பாரு, இங்க நீ யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இது கிச்சன், நம்மளோட ராஜ்யம். இங்க சொல்லுக்கு கட்டுப்பாடெல்லாம் கிடையவே கிடையாது. உன் மக சௌந்தர்யாவ எப்படி கூப்பிடுவ? சௌந்தர்யா கண்ணு இங்க வாங்க. சௌந்தர்யா கண்ணு இங்க வாங்க வா? ஆமா. என்ன பெத்த பொண்ணை யாராச்சும் வாங்க போங்கன்னு கூப்பிடுவாங்களா? எப்படி அறிவு, மாமியார் பெரிய வச்சுட்டு தலையில அடிச்ச மாதிரி பேர் சொல்லி கூப்பிட முடியும்? ஓ அப்படின்னா சௌந்தர்யா கண்ணுன்னு மாமியார் கொஞ்சம் மட்டும் செய்யலாமா? அது சொல்லு. பால் பொங்குது, முதல்ல காஃபி போடு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ சொல்லு. மாமியார் கொஞ்சம் மட்டும் செய்யலாமா? அது பச்சை புள்ள மாமியார் தானே. அது என்னடி பச்சை புள்ள மாமியாரு? நல்லா இருக்கே. சரிப்பா, ஆம்பளை புள்ள பெத்துட்ட, என்ன பண்ணுவ? அப்போ மாமியார் பேர் வைக்க முடியாது. அதுக்கு என்ன, ஆம்பளை புள்ள பிறந்தா சௌந்தர்யன்னு பேரு வைப்பேன். அப்போ ஒண்ணு பண்ணு, ரெட்டை புள்ளையா பெத்து எடுத்துக்க. ஒண்ணுக்கு சௌந்தர்யன்னு வை, இன்னொன்னுக்கு சௌந்தர்யான்னு பேர் வச்சிடு. நானும் அதுதான் நினைக்கிறேன். எப்படியாவது பாரதி மாமாவுக்கு ஒரு அழகான புள்ளைய பெத்து கொடுத்துடணும், அதுவும் பாரதி மாமா மாதிரியே பெத்து கொடுத்துடணும். அந்த குழந்தைய பார்த்ததுமே அவங்களுக்கு கொஞ்சணும்னு தோணணும். அந்த புள்ளையோட சிரிப்பிலேயே சௌந்தர்யாத்தியோட கோவம்லாம் பறந்து போயிடணும். என்னடி இது, எங்க சித்தி உன்னை நல்லா வாங்கு வாங்குன்னு வாங்கி அழ வச்சாங்க. அந்த சீனோட சூடே இன்னும் ஆறல, அதுக்குள்ள அத்தை மேல இவ்ளோ அக்கறை காட்டுற? அத்தைக்கு என் மேல பகை இல்ல, கோவம் தான் இருக்கு. அது இருக்கதானே செய்யும். நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அறிவு. பாரதி மாமா என்ன கட்டிக்கிறேன்னு சொன்ன உடனே உங்க அம்மா அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு வாங்கன்னு சொல்லிருக்கணும். எல்லாமே இப்ப கண்ணை கட்டி ஆடுற கண்ணாமூச்சி மாதிரி முடிஞ்சு போச்சு. இந்த நல்ல மனசுக்கு நல்ல புள்ளையா 4 புள்ள பெத்து போடு. சரி, காஃபி போடு முதல்ல.
என்ன சொன்ன? பச்சை புள்ள மாமியாரா? நிறைய யோசிப்பியோ? ம். நல்லா வைக்கிறடி பேர. பச்சை புள்ள மாமியாரு, சௌந்தர்யன், சௌந்தர்யா. ம், ம்.